लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ददितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैः सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2573வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் அருளிய திருநெடுந்தாண்டகம் என்கிற பிரபந்தத்தினுடைய 18வது பாசுரம். தொடர்ந்து 1000 நாட்களுக்கு மேலாக பெரிய திருமொழியை சொல்லி வந்த அந்த வாய் அதிலிருந்து வெளியில வர மறுக்குது. திருமங்கையாழ்வார் அருளிலே பெரிய திருமொழியின் தான் போதை ஒழிய திருநெடுந்தாண்டகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே அறிவு கேட்பதற்கு சற்று நேரமாகிறது. 18வது பாசுரம் தாயானவள் தன்னுடைய பெண்ணை நினைத்து புலம்புவதான மற்றொரு பாசுரம். இந்த பாசுரம் தனியன் கலையாமி கலித்வம்சம் கவின்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்வோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் அரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்வோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க ஓணம் என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருள வேணும் துணிந்து. இதோ பெரிய திருமொழி பாசுரம் 18, திருநெடுந்தாண்டகம் பாசுரம் 18. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்கை பித்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் பாவைக்கும் பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்றோ நிறையெழுந்தார் நிற்குமாறே. அந்த தாய் புலம்புகிறாள், என்னை போல ஒரு பாவி உண்டோ? என்னுடைய அழகான இந்த பெண் என்னுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டேன்றார். சதா சர்வகாலமும் பெருமானையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். திருமேனி கார்வண்ணம் என்னும் அவருடைய திருமேனி என்பது காலமேகம் போல இருக்கிறதே, மழை பெய்வது போல கருணை கடலாக இருக்கிறானே என்றெல்லாம் பேசியவள் திருமேனி முழுவதையும் சொன்னவள் அடுத்து கண்ணை சொல்றான். அவனுடைய கண்ணும் அப்புறம் வாயை சொல்றான். அவருடைய வாயும் கைத்தலமும் அவருடைய திருக்கைகளும் அடி இணையும் என்றால் 2 திருவடிகளும் கமலவண்ணம் என்னும் தாமரை பூ போன்ற நிறத்தோடு இருக்கிறது. உடல் முழுதும் கார்வேகவண்ணனாக இருக்கிறவனுடைய கையும் வாயும் காலும் மட்டும் செந்தாமரை போல சிவந்திருக்கிறதா? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. கருப்புக்குள்ள சிவப்பு இருக்கு. தாமரை கலர்னா பிங்க், சிவப்புன்னு சொல்லக்கூடாது, பிங்க்னு சொல்லலாம். அப்படி வாயும் கையும் காலும் தாமரை நிறத்தை ஒட்டி இருக்க உடம்பு முழுதும் கார்மேகம் போல காலமேகம் போல கருத்து இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அவன் யார் மீது பித்தாக இருக்கிறான் என்றால் பூமி விராட்டி மீது பித்தாக இருக்கிறான். பார்வண்ணம் மடமங்கை பத்தர் என்னும் எப்போதும் பூமி விராட்டியே தனக்கு வேண்டும் என்பதற்காகத்தானே வைகுந்தத்திலிருந்து வைகுந்த விராட்டாயே சுவாமி புஷ்கரணி தடே என்று இங்கே வந்திருக்கிறான். பூமி விராட்டியினுடைய பித்தனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் என்னும் பனிமலர் என்றால் குளிர்ந்த செந்தாமரை குளிர்ந்திருந்த பெரிய விராட்டியாருடைய விஷயத்திலும் மோகம் கொண்டு அவனையே நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்னை அவன் நினைக்கிறான் இல்லை.
என்னை அடிமைப்படுத்திக் கொண்டான், ஆனால் என்னை அவன் கவனிக்கவே மாட்டேன் என்கிறான். என்னை அடிமைப்படுத்திக் கொண்ட பெருமானுடைய திருவரங்கம் எங்கே இருக்கிறது என்கிறாள். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்கிறாள். நீர்வண்ண பெருமாள் உறைந்திருக்கிற திருநீர்மலைக்கே நான் போகப் போகிறேன் என்கிறார். இவளை போன்றவர்களை பெற்றவர்களுடைய நிலைமைதான் எப்படி இருக்கிறது பார்த்தீர்களா என்று தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்லுகிறாள் அந்த தாயானவள் இந்த பாசுரத்திலே. பெண்பிள்ளை தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாளே என்பதற்காக சொன்னாளா தாய், ஐயோ இது நம்முடைய குடிக்கு ஏற்றதல்லவே, இப்படியெல்லாம் பேசலாமா, நீ நடுவில் போய் ரோட்டில் இருந்து பேசுறியே, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்துக்காதேன்னு சொன்னதுக்குத்தான் நீ இது மாதிரிலாம் சொல்லலாமான்னு கேட்டதுக்கு மறுபடியும் அது ஞாபகம் என்ன பண்ணுறா, பெருமாளுடைய மேனழிகையே சொல்கிறான். பனிமலர் மேல் பாவைக்கு பித்தர் என்பது எம்பெருமான் திருவரங்கமங்க என்பதும் நீர்வண்ணன் நீர்மலை எங்கே என்பதும் தாய் சொல் கேட்கறதுக்கு பதில் சொல்கிறாளாம். ஏன் இப்படி புலம்புற அப்படின்னு தாய் கேட்கும்போது சொல்கிறா, ஐயோ என் பெருமாள் எங்கே திருவரங்கத்தில் இருக்கானா, திருநீர்மலையில் இருக்கிறானா, நான் போனமே அப்படின்னு. திருமேனியானது காலமேகம் நிறைந்தது, ஆனால் கையும் வாயும் திருவடியும் செந்தாமரை மலர் நிறத்தில் இருக்கிறது அப்படின்னா வித்தியாசமான ஒரு நிறம். எம்பெருமானுக்கு தன்னுடைய திருமேனியையே பரதாழ்வான் கொடுத்தார். எம்பெருமானுக்கு தான் உகந்தார்க்கு சர்வஸ்தானமாக கொடுத்தருவது என்பது தன்னுடைய திருமேனியையே பரதாழ்வாளுக்கும் சிறுவை திருவடிக்கும் அக்ரூவருக்கும் கொடுத்திருக்கிறார். தம் சமுத்தாபிய காகுஸ்த சிர ஆசியாபதம் சதம் என்று பரதாழ்வான் விஷயத்துல பரதன் கேட்கிறான், நீ வந்தே ஆகணும்ன்றான். இல்லை முடியாது, நான் நீ நகருக்குள் 14 வருட காலம் விடமாட்டேன்னு சொன்ன உடனே அவனுடைய பாதத்தை வாங்கி கொள்கிறான். அவனுடைய பாத சம்பந்தப்பட்ட பாதரட்சியையே எடுத்துக்கொள்கிறான். அதனால பெருமாள் தான் உகந்தவனுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். இப்படி பெருமாளுடைய எண்ணத்திலேயே நிறைந்திருக்கக்கூடியவள், அந்த எண்ணம் அவளை படுத்துகிற பாடு. இது மாதிரிலாம் புலம்பனா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு தாய் சொல்ல அவளுக்கு மறுபடியும் பெருமாள் நினைப்பு பெருமாள் எப்படியெல்லாம் இருக்கிறார் என்றும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெருமாள் எனக்கு மட்டும் ஏன் அனுகிரகம் பண்ணாமல் இருக்கார் அப்படின்னு சொல்றார். திருமரங்கம் எங்கேன்னு கேட்டவனுக்கு வழி சொல்வது யாரு? ஒருவரும் வாயை திறக்க மாட்டேன்றாங்க. அதற்கு மேலதான் அவர் சொல்றா, நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன். திருக்குறையிலூர்ல இருந்து புறப்பட்டு திருமலைக்கு போய் அங்கிருந்து திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு போகணும்னா இவள் எப்படி வழி கண்டுபிடிச்சுட்டா பாருங்க. கோவிலிலே கெட்டு போன பொருளை குளத்துல தேடுமா போல இவள் எந்தெந்த திருப்பதிக்கு தங்கி போக வேணும்னு பார்க்கிறாள். இது ஒன்றோ நிறைய நந்தார் நிற்குமாறேன்னா தன் தலையில் சொரூபத்தை பார்த்தே எதிரி தலையினுடைய கருத்தை அறிந்து கொள்ள முடியுமா? அப்படி இவளால் அடக்கம் கேட்ட மகளாக இருக்கிறாளே, இவள் எதையும் கட்டுப்பட மாட்டேன் என்கிறாளே என்று தாயானவள் புலம்புகிற பாசம். பெருமாளை அனுபவிக்கிற தலைவி பெருமாள் பிரிவிலால் ஏற்படுகிற துன்பத்தை கண்டு புலம்புவதை பார்த்த தாய், இப்படி ஒரு பெண்ணை பெற்றேனே இவள் அடங்க மாட்டேன் என்கிறாளே என்று சொன்ன மாதிரி பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். கார் வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தளமும் மடியினையும் கமல வண்ணம் பார்வண்ண மடமங்கை பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன். ஏர்வண்ணன் என் பேரு என் சொல் கேளால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இதுவன்னோ நிறை அழிந்தார் நிற்குமாறே. காயன வாச்சா மனசேந்திரீர்வா உத்யாப்தனாவா பிரகதேரு சுபாவாது கரோமி எத்தத்து சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்துறையில் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.